அன்பான சகோதர சகோதரிகளே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். தை அமாவாசை என்ன செய்யலாம், அமாவாசைக்கு செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை இன்று எப்படி இருக்குது என்பதற்கு ஒரு காரணம் நம் முன்னோர்கள். அவர்களை நினைவு கூறும் நாள்தான் தை அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம முன்னோர்களை நம்ம டெய்லியுமே நினச்சிட்ருப்போம். தாத்தா பாட்டி யாராக இருக்கட்டும், நம்ம முன்னோர்களை கண்டிப்பாக நம்ம நினச்சிட்ருப்போம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம நினைக்கணும், அவங்க செய்கிற நல்ல விஷயங்கள் நினைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவங்கள வணங்குற நாள் தான் இந்த அமாவாசை அப்படின்றது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப உத்தமமான அமாவாசை தை அமாவாசை. இந்த வீடியோவில் தை அமாவாசையில் முக்கியத்துவம், அன்று செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை மற்றும் நம்ம வாழ்க்கையில் இந்த ஆன்மீக அர்த்தம் என்ன, அமைதியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். வாங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதற்காக நம்ம தை அமாவாசை வழிபாடு பண்ணுறோம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம் அப்படின்றத அழகான ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கேன். தை அமாவாசை என்றால் என்ன? தமிழ் மாதங்களில் தை மாதம் ஒரு தொடக்கம். அந்த தை மாதத்தில் வர அமாவாசையை தான் தை அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தை மாதம் பிறந்தாலே, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மாதத்தில் முதல்ல நம்ம முன்னோர்களை வழிபடணும். அதுதான் தை அமாவாசை. இந்த நாள் முன்னோர்களின் ஆசி நமக்கும் வாழ்க்கைக்கு அதிகமாக கிடைக்கும்னு நம்புகிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஸோ வழி பிறக்கும்போது கண்டிப்பாக நம்ம இப்போ வாழற வாழ்க்கை நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு வாழ்க்கை தான். ஸோ அவங்கள நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் தை அமாவாசை. அதனால தான் இந்த நாளில் திதி கொடுப்பது, தர்ப்பணம் செய்வது மிகப்பெரிய முக்கியமாக கருதப்படுகிறது. மிக முக்கியமாக கருதப்படுறாங்க. அதாவது திதி கொடுப்பது, தர்ப்பணம் செய்வதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுறாங்க. எல்லோருமே இந்த அமாவாசை அன்னைக்கு ரெகுலராக வர அமாவாசைக்கு கொடுக்கலனா கூட தை அமாவாசை, மாலி அமாவாசை, இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு இதுக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லை, வம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் தர்ப்பணம் கொடுங்க, அவங்கள நினைங்க, திதி கொடுங்க. ஆன்மீக ரீதியாக தை அமாவாசை எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம உடல் பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு சொந்தம். ஆனால் நம்ம வாழ்க்கையின் வேறு நம்ம முன்னோர்கள் தான். யாராவது நம்மளை ஐடென்டிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க அவங்களுடைய பசங்க, இவங்க அவங்களுடைய பேத்தி, இப்படி தான் ஐடென்டிட்டி பண்ணுவாங்க. எளிமையான முறையில் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கரெக்டு தானே? எப்போவுமே நம்ம முன்னோர்களை நினைக்கும் போது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அவர்களை நினைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு சுத்தமாகும். அதனால தான் தை அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி நம்ம திதி கொடுக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு திதி கொடுக்க முடியலை, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா தை அமாவாசை நாளில் முன்னோர்களை நினச்சிக்கிட்டு ஒரு நிமிஷம் மௌனமாக நின்றால் கூட அது ஒரு பெரிய பிரார்த்தனை தான். அவங்கள நினைவு கூர்ந்தாலே கண்டிப்பாக அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். முன்னோர்கள் ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்மளுடைய வம்சம் விருத்தியாகும், வம்சமும் நல்லா செழிப்பாக வளரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலும் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்காது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கரெக்டாக செய்யாத தர்ப்பணம், திதி, அதாவது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து. ஸோ இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும். தை அமாவாசை அன்று செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த பதிவில். மறக்காமல் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகாலையில் எழுந்து குளிச்சிடுங்க, தலைக்கு குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு நம்ம முன்னோர்களை நினச்சிக்கோங்க.
முன்னோர்கள நினைங்க. அதே மாதிரி நம்மள விட்டு போன சின்னவங்களா இருந்தாலும் சரி, யார் நம்ம கூட இல்லையோ, அவங்களையும் நெனச்சு நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் திதி, தர்ப்பணம் அன்னைக்கு குடுங்க. ஆ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த பித்ரு தோஷம் போறதுக்கு இந்த திதியும், தர்ப்பணமும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு கண்டிப்பா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்க ஆத்மா வந்து மேல இருந்து பார்த்து நமக்கு ஆசிர்வதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு உணவு தாங்க, தானம் தாங்க. அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு விஷயத்த வாங்கி மத்தவங்களுக்கு தானமா குடுங்க. நெறைய பேரு வந்து ட்ரெஸ் வாங்கி தானமா குடுப்பாங்க. உங்களால என்ன முடியுதோ அத தானமா குடுங்க. வீட்ல வந்து விளக்கு ஏத்துங்க. அவங்கள நெனச்சுக்கிட்டு விளக்கு ஏத்துங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்போ அவங்க நம்மள வந்து கடவுளா இருக்காங்க. ஸோ, நம்மள மேல இருந்து பார்த்துட்ருக்காங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளால பெரிய பூஜை செய்ய முடியல அப்டின்னாலும், ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு நல்ல எண்ணம் போதும். அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? யாருக்கும் தீங்கு செய்யாம, ஆ வந்து நல்லபடியா இருந்தாலே போதும். கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் நம்மள ஆசிர்வதிப்பாங்க. அவங்கள நனைங்க. அந்த நாள்ல நெனச்சு ஒரு மௌன அஞ்சலியாவது செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை எப்படி முன்னேறுது அப்படின்றத நீங்களே உணர்வீங்க. ஏன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்றது. கூடாதவை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சில விஷயம் செய்யலாம், சில விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். வார்த்தையிலயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். தேவையில்லாத சண்டைய வீட்ல வந்து விட்டுருங்க. தேவையில்லாம சண்டை போட்டுக்காதீங்க. சண்டைய வந்து அகற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் நம்ம அடுத்த முன்னேற்றம் அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும். பிறர காயப்படுத்தும் வார்த்தைகள விட்டுருங்க. யாரையும் வந்து குறை சொல்லாதீங்க, காயப்படுத்தாதீங்க. நான் பிடிக்கலையா, சைலன்ட்டா ஒதுங்கி போயிடுங்க. அதுதான் நல்லது. மத்தவங்கள காயப்படுத்தும்போது, அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு பாவமா நமக்கே வந்து சேரும். அகந்தைய வந்து கம்ப்ளீட்டா தவிர்த்திடணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை பட்டன் இருந்துச்சுன்னா, ஹைப்பும் பண்ணுங்க. இவ்ளோ நேரம் என்னோட பதிவ கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இதே மாரி ஒரு நல்ல பதிவுல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.